வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் இதுவரை 5 பேர் உயிரிழந்திருப்பதை அம்மாநில அரசு உறுதி செய்துள்ளது. பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக மாநிலத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிகின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் வயநாட்டில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வரும் பகுதியில் கனமழையால் இன்று காலை திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுள்ள பேரழிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் நிலச்சரிவு ஏற்பட்டு மழை வெள்ளம் வேகமாக வர மக்கள் பதறியடித்தபடி ஓடிச் செல்கின்றனர். நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்ததாக கேரள மாநில அரசு உறுதி செய்துள்ளது. பலத்த காயமடைந்த பலர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தினர், காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் என அனைத்து துறை சார்ந்தவர்களும் வயநாட்டிற்கு விரைந்துள்ளனர். நிலச்சரிவு குறித்து அமைச்சர் சித்திக் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வயநாட்டில் சுரங்கப்பாதை கட்டுமான பணிக்காக மண் குவித்து வைக்கப்பட்டதே விபத்திற்கு காரணம். மழை குறைவாக பெய்த போதே விபத்து ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இதுகுறித்து அரசு விசாரணை நடத்தும். குவித்து வைக்கப்பட்டுள்ள மண்ணை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 6 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வயநாடு மற்றும் கோழிக்கோட்டை சேர்ந்த LDRF குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. கண்ணூர் LDRF குழுவினரையும் விபத்து பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் சதீஷன் செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், முதற்கட்ட தகவலின்படி 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 7 பேரை காணவில்லை. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சுரங்கப்பாதை கட்டுமான பணியிடத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த மண்ணை அகற்றுமாறு மாநில பேரிடர் ஆணையமும் மாவட்ட ஆட்சியரும் கடந்த ஜூன் 20ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தனர். எனினும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை சுரங்க கட்டுமான ஒப்பந்ததாரர் பின்பற்றவில்லை. மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்க 2 அமைச்சர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளோம். முதலமைச்சரின் அலுவலகம் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றது என்று கூறினார்.